ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்க்க வந்திருக்கோம். ஷார்ஜா அக்வாரி. இங்க பாருங்க. நம்ம மேல இருந்து பார்த்தது இது ஒரிஜினல் இல்லை, இது ஒரு பொம்மை. சாலையில இருந்து நம்ம தாண்டி வந்துட்டோம். சாரி, கிழக்கு கடற்கரை சாலைன்னா ஈஸியாரு, அது இல்லை, கிழக்கு கடற்கரை மட்டும்தான். தரமான சிறப்பான சம்பவம். Look at that jellyfish. Bang. ஒபேசிட்டி மீனாவா? நீ ஒபேசிட்டி மீன் தான். என்ன ஒபேசிட்டி மீன் தான்? நீ என்ன ஒபேசிட்டி மீன் இல்லையா? நீ ஒபேசிட்டி மீன் தான். நீ என்னதான் சொன்னாலும் நீ ஒபேசிட்டி மீன் தான். மக்களே, நெக்ஸ்ட் ஸ்பாட்டு ஒரு அதிசயமான ஸ்பாட். என்னன்னா ஷார்க் ஐலாண்ட் கோரல் ரீஃப். அப்படின்னா என்னன்னு தமிழ்ல போட்டிருந்தா படிச்சு சொல்லியிருப்பேன், அரபியில போட்டிருக்காங்க, எனக்கு அரபி தெரியாது. இது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஷார்க் ஐலாண்ட் கோரல் ரீஃப் அப்படின்னா அது தெரிஞ்சா நான் ஏன்டா அக்வேரியம்லாம் வந்து பார்க்க போறேன்? கடலுக்குள்ளேயே போய் பார்த்துருக்க மாட்டானா? அதுக்கு ஒரு விளக்கம் பார்ப்போம். இது என்ன மீன் இருக்குன்னு போட்டுருக்காங்க. கோட் ஃபிஷ்னு ஏதோ இருக்கா. கோட் ஃபிஷ் ஹேஸ் அ பேரா, ஜோடியா தான் சுத்தணும். ஒருவேளை இதுல இருக்கு தெரியுமா மீன், இதெல்லாம் தான் ஷார்க்கு சாப்பிடறதுக்கு கொடுப்பாங்க போல. இதுல இருந்து எடுத்து ஷார்க்குக்கு வாயில போட்டுருவாங்க போல. இல்லை, எனக்கு அப்படி தோணலை. எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இந்த மீனெல்லாம் வந்து இந்த ஷார்க் கோரல் ரீஃப்ன்ற இந்த கல்லில் தான் வாழும்னு நினைக்கிறேன். ஓ, கோரல் ரீஃப்ன்றது பாறை. எஸ், பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஓகே, நம்ம இப்போ ஒரு சின்ன விஷயம் பண்ண போகிறோம். அது பெருசாக எதுவுமே இல்லை. இந்த மானிட்டரில் நம்ம கேம் ஆட போகிறோம். கேமிங் கன்சோல். வேற ஒரு கேம். பார்ட் டைம் நேம் அடிக்கணுமா? சாரி, நீங்கள் தப்பான புரிஞ்சுக்கிறீங்க. அந்த பாட்டு செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு மாசாக விளையாடி கொண்டிருக்கிறேன். கேம் கம்ப்ளீட். அலப்பற கிளப்புறோம். இது மட்டும் இல்லை, இதில் நிறைய கேம்ஸ் இருக்குண்டா. பசில் இருக்குது, இன்னர் பார்ட்ஸ் கேம் இருக்குது, அவுட்டர் பார்ட்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து மெமரி கேம் இருக்குது. இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. Find similar images. Wow, first try லே awesome. ஏய், நான் கண்டுபிடி. ஏய், ஏண்டா? அலப்பற கிளப்புறோம். தலைவர் நிரந்தரம். இதுவும் அதுவும் சேம். இங்கே பாரு, இதுவும் சேம். எங்கேயோ பார்த்தேன் இந்த ப்ளூ கலர். ஏய் ஏய், சவாத்திடா முடிச்சுட்டேன். சரி, வாங்க போலாம். வேற லெவல் கெத்து பண்ணிருக்கோம். இல்ல, அது குழந்தைகளுக்காக வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இமோஷனல் டேமேஜ். மெருவினு சாலை மீனு. அரே, கீழே போயிரு சாலை. சாலை இல்ல, கொச்சம் பாரு. இந்த புது பேரு கொஞ்சம் போங்க.
என்னடா வாங்கிட்டு வந்து அது கொஞ்சிட்டு இருக்கு. ஆமா. ஓ அக்வாமேனா? அக்வாமேன் மிஸ்டர் அக்வாமேன் பாரு, அவன் ஆனந்து கூட்டிட்டு போயிட்டான். டேய் என்னடா இங்க பாரு, ஏய் என்ன ஏழுகிட்டே வா. வாடா ஏய் கொச்சப்பாறை. ஐயோ சாமி வேற குழந்தை பையா என்னடா கேம் விளையாடிட்டு இருக்க? நீ ஷார்க் வந்துருச்சு ஓடு. ஷார்க் என்ன தின்றுச்சு? ஷார்க் ஒன்ன திங்கல, நீமோ தின்றுச்சு. வெறித்தனம் பண்றோம். சரி பெரிய அறிவாளி தானே, நீ ஹார்ட்ல வச்சு விளையாடு. ஈஸியா விளையாட முடியும், இதுல ஹார்ட்ல வச்சு விளையாட முடியும். வந்தாச்சா? இந்த ஷார்க்கு தின்னுட்டே இருக்குன்னு. ஐயோ ஸ்பாஞ்சி மீன். என்ன மீன்? ஸ்பாஞ்சி மீன். அதுல மேல வேற ஏதோ போட்டிருக்கு. ஷார்க் ஐலாண்ட் ராக் பூல்னு போட்டிருக்கு. மீனுக்கு பேரே போடல, டிஸ்பிளே தான் வச்சிருக்காங்களா? என்ன ஒரு அற்புதமான மீன், என்ன ஒரு கலர் இருக்கு, பார்த்தாலே தெரியுது. உடம்பு ஃபுல்லா விஷம். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. மக்களே நெக்ஸ்ட் ஒரு பிரம்மாண்டம். என்னது? மேங்க்ரோவ் ட்ரீ அப்படின்னா யாருக்கு தெரியும்? சதுப்பு நில மரங்கள். போதுதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது காலையிலே சைக்கிள் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பேன். ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது பாதி வழியில பசங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, சாக்லேட் பக்கத்துல அந்த வாட்டர் பாட்டில் இருக்கு தெரியுமா, அதை பாதியா கட் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. எதுக்குடா இவனு இப்படி உட்காந்துருக்கான்னு பார்த்தா அந்த ஓடை வந்து கப்பீஸ் எல்லாம் பிடிச்சி அந்த கிளாஸ்ல விட்டுட்டு இருப்பாங்க. சை, நான் எனக்கு அப்பதான் தெரியும் நம்ம கடையில இருந்து கஷ்டப்பட்டு வாங்கிட்டு இருக்கோம், ஓடையில இருந்து ஈஸியா பிடிச்சிட்டு இருக்கானே அப்படின்னு. அவன் நானே ஓடையில கப்பீஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஓகே, இந்த தொட்டியில் என்னன்னா குட்டி மீன், அது சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய மீன் அப்படி போட்டிருக்காங்க. ஒரு பிரித்து கரெக்டாக போட்டிருக்காங்க. குட்டி மீன், அதை சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய மீன் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. மகனே, அங்கே ஒரு பெரிய மீன் கிடந்துச்சுல, அந்த பெரிய மீன் இங்கேயும் போட்டிருக்காங்க. எதுக்குன்னா இதோட பிள்ளைங்க தான் அங்கே கிடக்கு. பிள்ளைங்களை அடிச்சுட்டா தாய் சேர்ந்து அவங்க அப்பா அடிக்கும், அதுக்காண்டி தூக்கி இங்கே போட்டிருக்காங்க. சோதிக்காதீங்க. ஏய் இங்க பாரு, ஜெல்லி ஃபிஷ். இல்ல ஸ்டார் ஃபிஷ். இது வந்து டச் பூல், சார்ஜா அக்வாரியம் டச் பூல். இதை நம்ம டச் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஆனா பாறை மாதிரி கட்டியா இருக்கு. இது ஃபிஷ்ஷா? ஸ்டார் ஃபிஷ். கண்ணா இருக்கு. ஸ்டார் ஃபிஷ். நோ வாட்டர், ஸோ கை கழுவ முடியுது. அதனால தான் அந்த தண்ணியில கழுவிட்டு தொட்டுட்டேன். ஓகே, வா 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 வா, இங்கே பாரு இங்கே பாரு. சரி என்னடா பண்றீங்க? அது ரூம் குள்ள எல்லாம் போட்டோ எடுக்காது, அது பிரைவேசிக்கு எடுக்காது. நீ தானடா போட்டோ எடுக்க சொன்ன. ஒரு மேடு போட்டு வா வா வா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒயிட் ஸ்பாட்டட் ராபிட் ஃபிஷ். மக்களே, அடுத்ததான் நம்ம போறது வாட்டர் வாக். வாட்டர் வாக்னா மேலேருந்து பார்த்துட்டு கீழே வந்து என்ன சொல்றது, நம்ம கீழேருந்து பார்த்ததுலாம் மேலேருந்து நடந்துட்டு மேலே வழியாக எட்டு பார்த்து கீழே உள்ள தண்ணியில் பார்த்துட்டு இருக்கோம். அதானே?
வாட்டர் ராக் எப்படி கண்டுபிடிச்ச பத்தியா சிம்பிளா? ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு ஐயோ பாத்தியா இல்லையா? என்னது? வேற லெவலு. இந்த கை வைக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். டிக்கி ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு இல்லை. ஏ வா 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 வா, இங்கே பாரு, போயிட்டான். நம்ம கீழே ஒருத்தனை பார்த்தோன்னே இருக்கா, ஒருத்தன் தொடச்சிட்டு இருந்தான் பார்த்தோன்னே இருக்கா, அவன் இந்த வழியாக தான் உள்ளே வந்திருக்கான். சாமா ஸ்பாட்டு. எங்கே பாடுறா பறந்துட்டு இருக்கான். பப்ஜி நியூ அப்டேட் அந்த போகிறான் பாரு. PUBG-ல தான் நியூ அப்டேட் இல்ல, நீமோவோட ஸ்கூல் பஸ் இல்ல, PUBG-ல இது நியூ அப்டேட் ஸ்டிங்ரே. அங்க பாரு, ஏய் நீமோவோட ஸ்கூல் பஸ் அது. Class optical orbits up front. And remember, we keep our supraesophageal ganglion to ourselves. That means ஏய் ஹாய் சொல்லுது. ஹாய் ஹாய் ஹை ஹை. இங்க பாரு பாறாங்கல் மீன். இந்த இடத்துல தானே கீழே இருந்து பார்த்தோம் டனல்ல. நல்லா டனலுக்குள்ள செக்யூரிட்டி மீன்லாம் போட்டிருக்காங்க. வா வா வா, இங்கே பாரு. அங்க பாரு அந்த போறான் ராட்சசன். ஆமா, எனக்கு ஒரு டவுட்டு. இதுக்குள்ளெல்லாம் மீன், இவ்வளோ மீன் போட்டிருக்காங்க, இதுக்கு என்ன சாப்பாடு போடுவாங்க? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சாப்பாடு தேவை. இப்போ ஷார்க்குக்குன்னா மீன் போடணும், குட்டி மீனுக்குலாம் அதுக்கு இறை போடுவாங்க. எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போடுவாங்க? அதுக்கு இறை போடும்போது அது ஷார்க்கு சாப்பிட்டுட்டுனா? நல்ல கேள்வி தானே. நீ கேட்டது என்ன நல்ல கேள்விதான், ஆனா இதுக்கு பதில் சத்தியமா எனக்கு தெரியல. நீ கேட்டது என்ன நல்ல கேள்விதான், இதுக்கு பதில்லாம் எனக்கு தெரியல. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தீவனம் தேவைப்படுது, ஆனா இது எப்படி போடுவாங்கன்னு சத்தியமா தெரியல. எனக்கு தெரியுமா தோணுது, ஒரு சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து சேம் ஃபுட்டு சாப்பிடக்கூடியதாக இருக்கும். புரியுதா? சேம் ஃபுட்டு சாப்பிடக்கூடியதுனால ஃபுட்டு அவங்க சாப்பிட போட்டுகிட்டே இருப்பாங்களா இருக்கும். அது ஓகேல, சேம் ஃபுட்டு சாப்பிடக்கூடியது எல்லாமே. இப்போது ஷார்க் வந்து மாடு மாதிரி இருக்குது. சரி, இப்போ எல்லாமே சேர்ந்து மீனே சாப்பிடுன்னு வச்சுக்கேன், குட்டி மீன் சாப்பிடணும். போடுற இறையெல்லாம் ஷார்க்கே சாப்பிட்டுனா மீதியில் வந்து பசி அடங்கினதுக்கப்புறம் அடுத்த மீனுக்கு போடுவாங்க. ஆனால் இது பார்க்க ஃபிஷ் டேங்க் உள்ள சக்கர் மாதிரி இருக்குல்ல, அப்படிதானே இருக்கு? அப்படிதான் இருக்கு. இதுதான் வாட்டர் வாக்கா? வாட்டருக்கு மேலே ஒரு வாக்கு. மீன் நம்மளை பார்த்து பயப்படாது. யாரா நீங்க ஏன் மேல நடந்து போறீங்க? யாரா நீங்க ஏமா மனுஷ பசங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க அப்படி? இது வந்து நம்ம என்னன்னு இப்போதான் கஷ்டப்பட்டு போராடி கண்டுபிடிச்சோம். வேற ஒன்றும் இல்லை, கீழே வந்து டைட்டானிக்லேருந்து போட்லேருந்து உடஞ்ச ஒரு பகுதியை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இதுக்குன்னா சும்மா கண்காட்சி காண்டி ஒரு போட்டு பகுதியை மட்டும் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இதோ பார்த்தீங்கன்னா தெரியும், பாசி பிடிச்சி பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மாதிரி இல்ல சார். இதை வந்து காட்சிலாவோட இருப்பிடம்னு சொன்னீங்க கீழே வச்சு. அது கீழே உள்ள இடம், இது மேலே உள்ள இடம். இல்ல அதே தான் நம்ம மேலே வந்து பார்த்துட்டு இருக்கோம். இல்லை இது வேற, அது வேற. அது ஒரு குகை செட்டப்பு, இது வந்து குகை செட்டப் கிடையாது. அந்த குகை செட்டப் தான் அங்க இருக்கு பாருங்க, அதுவும் இருக்கு பாருங்க. இல்லை இது இல்லை. அது சிம்பிளாக சொல்ல போனால் கீழே இருந்து பார்த்தீங்கன்னா காட்சிலோட இடம், மேலே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானிக்கோட ஒரு பகுதியை இங்கே வந்து போட்டிருக்காங்க. எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரில, ஆனால் போட்டிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குதா, அவ்வளோதான் முக்கியம். ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம கீழேருந்து பார்க்கும்போது என்ன சொன்னோம், உள்ளேருந்து ஃபிஷ் டேங்க்லேருந்து மீன்லாம் பார்க்கும்போது நம்ம தான் ஏதோ ஜெயிலில் இருக்க மாதிரி, அவங்க சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு சொன்னல. அதே இது இப்போ நம்ம அந்த கண்ணாடி மேல் நடந்து வந்துடலாம். அப்போ அதுக்கு என்ன தோணிருக்கோம், ஒரு வேளை நம்ம தான் ஜெயிலுக்குள்ளே இருக்கோம், இவனை மேலே சுதந்திரமாக நடந்து போகிறாங்களோ, அந்த மாதிரி இருந்திருக்குல்ல. கரெக்டு. குப்பை எல்லாம் கடலில் போட்டால் இப்படி தான் ஆகும். எல்லாமே குப்பைகள்.
குப்பை எடுக்கிற ஃபுட்டேஜ். சூப்பர்ல கடலுக்குள்ள இருக்க குப்பையெல்லாம் ஒதுக்குறாங்க. எவ்வளோ நேரம் தான் அவங்களும் ஒதுக்குவாங்க. ஒரு முயற்சியா ஒதுக்காவது செய்யறாங்கல்ல, அது முக்கியம் இல்லை. டெய்லி நம்ம இந்த போட்டை அங்கே பார்ப்போம் அந்த இது ஃபுல்லா. அப்போ அவங்க டெய்லி உள்ள போய் கிடக்கிற குப்பையெல்லாம் எடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இல்லை, நான் அதுக்கு ஒன்று சொல்லுவேன். அதுக்கு நம்ம போடாமலே இருந்துட்டா. போடவும் போடல, தெரியாம போகுது. சில பேர் வந்து தற்கொலை போடுவாங்க. அந்த இடத்துல அதெல்லாம் எடுக்கிறது நல்லது. என்னது? என்ன பண்ணணும்? குப்பை எடுத்து டஸ்ட்பின்ல போடணுமாம்ல? ரெடி மாசா மாசா ஆமைங்களோட தோடல அல்ல குழந்தை விளையாடட்டும். எதுக்கு QR கோட்லாம் போட்டிருக்கு? ஸ்கேன் பண்ணி ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஏன் ஷாப் பண்ணலன்னா எக்ஸிட் ஆகக்கூடாதா? நம்மளே ஷாப் பண்ணாம தான் எக்ஸிட் ஆகிட்டு இருக்கோம். இங்கே வந்து எண்டில் போகிறதுக்கு சொவனியர் வச்சுருக்காங்க எடுக்கிறதுக்கு. உள்ள அந்த வீல் சுத்துது பாரு. வீல் டர்ன் பண்ணியாச்சு, ஒன்றுமே வரலையே. நத்திங். ரிவர்ஸ்ல சுத்த முடியாது தம்பி. இங்கே பாரு, இதுதான். நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். மக்களே, பற்பல போராட்டத்துக்கு அப்புறம் வீடியோ மொத்தமாக எடுத்து முடிச்சிட்டோம். போராட்டமா? என்ன போராட்டம்? மைக் ஒர்க் ஆகாமல் படிக்கட்டில் உட்காந்துருந்த ஞாபகம் இல்லை.